தசகம் 70. சுதர்சனனின் சாப விமோசனமும் சங்க சூடவதமும் அரிஷ்டவதமும். நீ கோபியர்களுடன் ஆனந்தமாக இருந்த காலத்தில் ஒரு நாள் இடையர்கள் அம்பிகை வனத்தில் இருந்த சிவன் கோயிலில் கொண்டாடிய உற்சவத்தில் பங்கு கொண்டு இரவில் அனைவரும் சுகமாக உறங்கும் நேரத்தில் கொடிய மலைப்பாம்பு ஒன்று நந்தகோபனை கவ்வி விழுங்கத் தொடங்கியது. உடனே இடையர்கள் கொள்ளிக்கட்டைகளால் அந்த பாம்பை விரைவாக அடித்தார்கள். ஆயினும் அப்பாம்பு நந்தகோபனை விடவில்லை. அதனால் அந்த இடையர்கள் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டே உன் திருவடிகளில் சரணடைந்தனர். அப்பொழுது நீ விழுங்கிக் கொண்டிருந்த அந்த பாம்பை உன் திருவடியால் தொட்டாய். உடனே அது தனது சுயரூபமான வித்யாதர வடிவுடன் நின்றது. உடனே அந்த வித்யாதரன் சுதர்சனத்தை கரத்தில் ஏந்தியவனே, பிரபுவே, நான் சுதர்சனன் என்ற பெயரை உடையவன். ஒரு நாள் முனிவர்களை எள்ளி நகையாடினேன். அதற்கு அவர்கள் என்னை இங்கு மலைப்பாம்பாகும்படி சபித்து விட்டார்கள். உன் திருவடி என் மீது பட்டதால் நான் தூய்மையாகி சுய உருவம் பெற்றுவிட்டேன் என்று கூறி உன்னை துதித்துவிட்டு தன் இருப்பிடம் சென்றான். பின் இடையர்களும் மகிழ்ச்சியோடு தங்கள் இடமான கோகுலத்திற்கு சென்றார்கள். ஒரு நாள் பலராமனும் நீயும் பெண்களோடு விளையாடி கொண்டிருந்த பொழுது குபேரனின் வேலையாளான சங்கசூடன் என்பவன் அந்த பெண்களை கவர்ந்து சென்றான். அப்பொழுது மிகவும் விரைவாக அவனை பின்தொடர்ந்து சென்று அந்த பெண்களை விடுவித்து அவனை கொன்று அவனுடைய தலையில் இருந்த இரத்தினத்தை பலராமனுக்கு பரிசாக கொடுத்தாய். அந்த நாட்களில் நீ பகலில் நண்பர்களோடு காடுகளில் விளையாடி கொண்டிருந்தாய். மன்மதனைப் போல் எல்லோருடைய மனதையும் கவரும் புல்லாங்குழலின் இன்னிசை அமுதத்தை சுவைத்தாய். தேவஸ்திரீகள் உன்னை பார்த்து அமிர்தபானம் செய்த திருப்தியை அடைந்தார்கள். அப்படிப்பட்ட உன்னை நினைத்து நினைத்து கோபியர்கள் பிரிவாற்றாமையால் தவித்து என்னவெல்லாமோ பிரலாபித்தார்கள். அரிஷ்டன் என்பவன் போஜராஜனான கம்சனின் வேலையாள். கொடிய தீய வழிகளில் தன் மனதை செலுத்தியவன். ஒரு நாள் அவன் காளையின் உருவத்துடன் பயங்கர கர்ஜனையோடு உன் எதிரில் வந்து நின்றான். காளையின் உருவில் வரும் அரிஷ்டனை பார்த்து மக்கள் தைரியத்தை இழந்தார்கள். அவன் பேருரு கொண்டு பசுக்களின் கூட்டத்தை விரைவாக விரட்டியபடி வேதங்களுக்கு இருப்பிடமான உன்னை வந்து அடைந்தான். மிகவும் கொடியவனான அந்த அசுரன் உயர்ந்த கொம்புகளுடைய முகத்துடன் பயமின்றி வேகமாக உன்னை எதிர்க்க வந்தான். சிறந்த விருஷப ரூபத்தை கொண்டிருந்தாலும் தீயவனான அந்த அசுரனை நீ விரைவாக பிடித்து அழித்து தேவர்களை மகிழ்வித்தாய். அப்பொழுது தேவர்கள், பகவானே, இன்று விருஷபாசுரனை கொன்றதால் நில உலகில் அறத்தின் நிலை நன்றாக வேரூன்றி விட்டது. விருஷத்தின், அதாவது இந்திரனின் உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை வளர்த்தது. இது பெரும் விந்தையே என்று உன்னை துதித்தார்கள். காளைகளின் கூட்டங்களே, மிக தொலைவில் ஓடுங்கள், இங்கே காளையை கொள்பவன் இருக்கின்றான் என்று இடையர்கள் வேடிக்கையாக நகையாடினார்கள். பிறகு நீ அந்த இடையர்களோடு வீட்டிற்கு சென்றாய். அத்தகைய குருவாயூரின் தலைவனே, நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.